இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ணா வந்து அண்ணா தான் நமக்கு கைட் பண்ணுறாரு. ஸோ ஹாய் போகணும். ஹாய் வணக்கம் சுவாமி. வணக்கம். அவருக்கு தமிழ் பேசுகிறாரு, அதனால நம்ம அவரை பிடிச்சாச்சுமே. ஸோ இங்கே ஒரு 6 பிளேஸ் உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னென்ன பிளேஸ் நம்ம போகிறோம்னா வேணுகோபால சுவாமி, ஓகே, ஆகாஷகங்கா, பாப்ப விநாசனம், இந்த 3 கோயிலில் ஒரு ரூட்டில் வருது. ஓகே. பெருமாள் பாதம், சிலாதோரணம், சக்கர தீர்த்தம், அந்த 3 கோயிலில் ஒரு ரூட்டில் வருது. இன்னும் தனியாக மொத்தம் இந்த 6 கோயிலில் பார்க்கணும்னா இந்த மார்னிங் டைமில் வந்து 2 hours 2.5 hours, கொஞ்சம் 9 மணிக்கு மேலேனா 3 hours ஆகிடும். 3 hours ஆகிடும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு போகிறது கோயிலும் வேணுகோபால சுவாமி கோயில். வேணுகோபால சுவாமி ஸ்ரீகிருஷ்ணன் கோயில். இந்த கோயிலும் நம்ம போகிற இடத்துல நம்ம மாதிரி பக்தர்கள் எல்லாரும் சேர்த்து கட்டியிருக்காரு. எதுக்கு வந்தாலும் அங்கே போய் காடுக்குள்ளா இந்த கோயில் கட்டியிருக்காருன்னா, இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு நம்ம போகிறதும் இந்த இடத்துல ஒரு அதிராம் பாவாஜினி ஒரு முனீஸ்வரா ஜீவசமாதிలో உட்காந்துட்டாரு. எதுக்கு இருந்தாலும் அங்கே போயிட்டு ஜீவசமாதிలో உட்காந்துட்டாருன்னா, ஆக்சுவலி இந்த அத்திராம் பாவாஜி நம்ம ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா వెళ్ళి ராஜஸ்தான் నుంచి வந்தாச்சு. ராஜஸ்தான் నుంచి வந்ததுக்கப்புறம் இந்த காடுக்குள்ளே பார்த்துட்டு இப்போ நம்ம போகிற இடம் அந்த ஆள் திருப்தி ஆயிடுச்சு. திருப்தி அப்புறம் அந்த ஆள் அங்கே போயிட்டு ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்துட்டு நம்ம பெருமாளை காணவே ஒரு தப்பம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த தப்பம் நிறையா வருஷம் பண்ணிட்ட அப்புறம் ஒரு நாள் அந்த தப்பம் நம்ம பெருமாளும் திருப்தி ஆயிடுச்சு. திருப்தி அப்புறம் பெருமாளும் டெய்லி கோயில் விட்டுட்டு அத்திராம் பாவாஜி கிட்ட போயிட்டு அந்த ஆளுக்கு டைம் பாஸ் காணுமே நம்ம போகிறது அந்த இடத்துல உட்காந்துட்டு 2 பேரும் தாயம் ஆடுவாங்க. நைட் டைம் மொத்தமாக டே டைம் எல்லாம் கோயிலுக்குள்ளே நிற்குவாங்க. நைட் டைம் பெருமாளை கோயில் விட்டுட்டு அந்த அத்திராம் பாவாஜி கிட்ட போயிட்டு 2 பேரும் டைம் பாஸ் காணுமே தாயம் ஆடி இடத்துல இப்போ நம்ம போகிறோம். அந்த மாதிரி தாயம் ஆடுற டைமில் ஒரு நாள் இந்த அத்திராம் பாவாஜி உரம் வாங்கிட்டு பெருமாள் கிட்ட அங்கே சமாதி தயார் பண்ணிட்டு சமாதிக்குள்ள உட்காந்துருக்கோம். இப்போ இது எவ்வளோ வருஷம் இங்கே உட்காருவாங்கன்னா, நம்ம பெருமாளும் எவ்வளோ வருஷம் கோயிலுக்குள்ள நிற்கிட்டு இந்த கலியுகம் அந்த வாயிலும் திருப்பி நம்ம வெங்கடாச்சலபதி பெருமாள் விஷ்ணுமூர்த்தியில் வர வந்தாலும் போய்கொண்டு போவாங்க. அது வரைக்கும் எல்லாரும் சமாதியில் உட்காந்துட்டு எப்போ பெருமாள் நினைச்சு கிளம்புவாங்க அந்த டைமில் அந்த சமாதி நினைச்சு நேராக பெருமாள் பின்னாடி போய்கொண்டு போவாங்க. உங்கள் ஆளு சமாதானம் யாரும் பார்க்க மாட்டோம். அதுக்கானவே இங்கே வேணுகோபால சுவாமி கோயில் கட்டியிருக்காங்க. பட் ஸ்டோரி வேணுகோபால சுவாமி ஒன்றும் இல்லை, கட்டுறது கோயில் தான். இப்போ நம்ம போகிறதும் பெருமாள் அத்திராம் பாவாஜி தாயமாட்டுறோம். அந்த இடத்துல தாயமாட்டுறோம். அதே இடத்துல அந்த அத்திராம் பாவாஜி ஜீவசமாதியில் உட்காந்துருக்காங்க. ஸோ திருப்பதி வர்றவங்க இந்த 6 பிளேஸ் மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ வேணுகோபால சுவாமி அதோட கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதை இப்படி உள்ளே போகிறது. ஸோ எனக்கு காந்தி தரிசனம் போல நின்றுட்டுருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்சம் படி ஏறி நடக்கிற மாதிரி இருக்குங்க இந்த வேணுகோபால சுவாமி கோவிலுக்கு போகிறதுக்கு. ஆக்சுவலாக அவர் நிறைய கதை சொன்னார். ஆக்சுவலாக நாங்கள் கூட்டிட்டு இந்த கைடு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசுகிறாரு, அப்புறம் தமிழ் பேசுகிறாரு, தெலுங்கு பேசுகிறாரு, கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறாரு. பரவாயில்லைங்க, நல்ல கைட்டை நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். ஏங்க போகிற வழியில் கடை நிறையா இருக்குது. இந்த கோவில் உள்ளே வரதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா டிக்கெட் வாங்குறாங்க தரிசனம் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக கோவில் இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அந்த கோவில், பார்த்துக்கோங்க. நம்ம உள்ளே போய் மொபைல் எடுக்க முடியாது, வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம்.